சூர்யாவோட காதல் தான் நந்தினி வந்து இந்த அளவுக்கு வந்து குணப்படுத்தியிருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து சூர்யா வந்து நந்தினிக்காக வந்து அந்த பெரியவர் சொன்ன மொத்த பரிகாரத்தையுமே சூர்யா நல்லபடியாக முடிச்சிட்டாருங்க. இது நடுவில் வந்து ஏகப்பட்ட தடங்கள் வந்துச்சு. அந்த தடங்கள்லாம் தாண்டி சூர்யா வந்து அந்த பரிகாரத்தை முடிச்சு நல்லபடியாக 20 பேருக்கு அந்த பச்சை எடுத்த காசில் வந்து அன்னதானமும் பண்ணிட்டாரு. சூர்யாவோட வேண்டுதல் படி அவரோட பரிகாரத்தை நல்லபடியாக முடிச்சதுனால நந்தினிக்கு வந்து ஒரு படியாக குறைஞ்சிருக்குங்க. இப்போ அந்த அம்மை நோய் வந்து இதுக்கு வந்து விஜய் தான் முழுக்க காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் மட்டும் இல்லைன்னா நந்தினி யாரும் பார்த்துக்காங்க, வீட்டில் ஆள் இல்லை. ஸோ நந்தினி அவங்க அப்பாவும் வந்து அவர் வேலைக்கு போயிடும், அதனால் அவராலையும் பார்த்துக்க முடியாது. விஜய் அவள் மட்டும் தான் பார்த்துக்க முடியாது. அதனால் வந்து சுந்தரவல்லி எவ்வளோ அசிங்கப்படுத்தியுமே விஜய் வந்து நந்தினி அவளை நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒருபடியாக வந்து இப்போ நந்தினிக்கு இதெல்லாம் முடிஞ்சிட்டாலையும் சுந்தரவல்லி சும்மா இருக்க மாட்டாங்க. மறுபடியும் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா விஜய் எப்படியாவது வந்து துரத்த போகிறாங்க. ஏன்னா விஜய் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் முன்னாடியுமே வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுங்க, நீங்கள் இப்படிலாம் கத்தி பேசுங்க, நந்தி அங்கே உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கான்னு சொன்னோன்னே சுந்தரவல்லிக்கு வந்து விஜய் மேலே செம்ம கோவம் வந்துடுச்சுங்க. அதனால் வந்து விஜய் எப்படியாவது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் தான் பார்ப்பாங்க. அவள் வரதை அவள் பார்த்துக்கணுன்னா அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்க வேண்டியது தானே. எதுக்கு என் வீட்டில் வந்து பேசினா அவள் அதுவும் இல்லாமல் என்னை வந்து சைலண்ட்டாக இருக்க சொல்கிறா, அவள் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சல் நாயக் கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க நம்ம மேடம் சுந்தரவல்லி அம்மா. அவங்க என்ன பண்ணாலுமே இந்த வாட்டி நந்தினியை வந்து குணப்படுத்துறது கண்டிப்பாக நிச்சயமாயிடுச்சுங்க. ஏன்னா வந்து சூர்யா வந்து உண்மையாலே மனசார வந்து ஆண்டவங்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காரு. எதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருபடி குறைஞ்ச காரணத்தினால சூர்யா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. அதே போல் வந்து அந்த விபூதி வந்து வச்சு விடுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். நம்ம சூர்யா வந்து அவங்ககிட்ட பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அந்த நேரத்தில் நந்தினி நல்லா பேச முடியுதுனால சூர்யா சார் எப்பயும் இல்லாமல் கொஞ்சம் கவலையாக இருக்கார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் அக்கா கிட்ட கேட்குறாங்க நந்தினி. அக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணுறேன். விஜய் நான் அப்புறமா சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ பேச டைம் இல்லை, அது இல்லாமல் வந்து உன்னால் முடியல, நீ நம்ம அப்புறமா பேசிக்கோ அதை பற்றியும் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம விஜய் இல்லை நீங்கள் இப்போயே சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நந்தினி கேட்குறாங்க. சுந்தரவல்லி கரெக்டாக வந்துட்டு போகிறாங்க அந்த இடத்துல, அவங்க பேசுகிற நேரத்தில் இந்த மாதிரி வந்து நீ எவ்வளோ என்ன புண்ணியம் பண்ணியும் தெரியல, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிது, நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க நந்தினி கிட்ட. நந்தினி என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எந்த ஒரு புருஷனும் சூர்யானை வந்து இப்படி பண்ணுறாருன்னு நான் சொல்லலை, இருந்தாலுமே அவர் பண்ணுறது ஏன்னா வசதியான குடும்பத்தில் வாழ்ந்தவங்க வந்து இந்த மாதிரி யாரும் விஷயம் பண்ண மாட்டாங்க, இறங்கி வந்து பண்ண மாட்டாங்க. அப்படியேப்பட்ட விஷயத்தை ஒன்று பண்ணியிருக்காரு, அதுவும் உனக்காகன்றது போது நீ ரொம்ப கொடுத்து வச்சுவன்னு சொல்லிடுறாங்க விஜய். நம்ம நந்தினிக்கு ஒரு ஆச்சரியமாக என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதான் நீங்கள் எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உனக்காக வந்து பிச்சை எடுத்தார் கோயிலில் போயிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நந்தினிக்கு அவங்க மேலே ஒரு காதல் வரும். காதலை வந்து வளர்த்து 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த சீரியலில். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பை பை. நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இப்போ லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.